ஹலோ மக்களே, ரீசெண்டாக சவுதியில் நான் ஃபேஸ் பண்ணுறேன் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு காசு அனுப்புறதுக்கு நிறைய ஈஸி மெத்தட்ஸ் இருக்குது. சார்ஜஸே இல்லாமல் கூட அனுப்புறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்னடா பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு வில்லன் இருக்கான். அவன் யாருன்னு இப்போ காமிக்கிற பாருங்க. இவன் தான் கைஸ் அந்த வில்லன். ஏடிஎம் மிஷின் என்னடா வில்லத்தனம் பண்ணுதுன்னு தானே கேட்குறீங்க. ஊருக்கு அனுப்ப பல மெத்தட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்கள் கையில் இருக்க கேஷை பேங்க்கில் போடணும்ல. ஆனால் இவன் இருக்கான் பாருங்க, எப்போ வந்து காசை நீட்டினாலும் ஃபுல்லாக சாப்பிட்ட நீரியான மாதிரி நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன்டா வேணா இனி என்கிட்ட டெபாசிட் பண்ண முடியாதுன்றான். இங்கே பிரச்சனை அது மட்டும் இல்லை, இந்த பிரான்ச்சை விட்டு இன்னொரு பிரான்ச் போகணும்னா கிட்டத்தட்ட 20 minutes டிரைவ் பண்ணி போகணும். நம்ம ஊரில் மாதிரி பேங்க்குக்கு போய் செல்லான் எழுதி கொடுத்து காசு போடுற ஆப்ஷனே கிடையாது. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு பிரான்ச்சில் போய் காசை போட்டுட்டேன். இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சார்ஜஸே இல்லாமல் இந்தியாவுக்கு எப்படி காசு அனுப்புறதுன்னு சொல்லி தரலான்னு சொல்லலான்னு பார்த்தேன். பட் இங்கே நான் தான் புதுசு, நீங்கள் எல்லாம் தான் என்னோட சீனியர்ஸ். இன்னும் நான் இங்கே என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் எதெல்லாம் பார்க்கணும், இன்னும் நான் எதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டோட அதை ஒரு கண்டென்ட் ஆக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா மக்களே.